இந்த சூழ்நிலையில் காங்கிரஸும் வெக்கமில்லாதவர்கள், அவர்கள் யாரோடு அலைன்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கிடையாது, உடனே தாவைக்கு தாவுகிறார்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு. அப்போ இவங்க பதவி இந்த பவருக்காக எதையும் செய்வார்கள், பிஏயும் திம்பார்கள். இதுதான் உண்மை. சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் கண்டிப்பா அந்த சூடு சொன்ன இல்லாத இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் இவ்வளவு ஒரு பெரிய பேசும் கோட்பாடுடன் பேசும் அந்த நபர்கள், அவர்கள் போய் அந்த விஜய் என்ற ஒரு தீய சக்தியுடன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. According to the Election Commission of India People's Representative Act, 2024 குழந்தைகளை அரசியலுக்கோ இல்லாட்டி இந்த கேம்பெயினிங்கோ கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாம்பே ஹைகோர்ட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலையில் எப்படி இந்த இசிஐ இந்த வேட்பாளரை நாமினேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கான், அது பெரிய தவறு. ரெண்டாவது, the judges who are watching, அதுல ஜஸ்டிஸ் கிருபாகரன் பேசியிருந்தார், நீங்க தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணணும். நாங்க ஆக்டிவிஸ்ட் எங்களால பெருசா செலவெல்லாம் பண்ண முடியாது, ஏனென்றால் எங்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. நீங்க ஜட்ஜா இருக்கிறதால உங்களுக்கு இட்ஸ் இஸ் ஈஸி. அப்போ எதுக்காக இந்த லா? அப்ப அந்த லாவை எடுத்துருங்க. சும்மா லாஸ் போட்டுட்டு அந்த லாஸையே இந்த யார் அதை இந்த லா மேக்கர்ஸ் அந்த லா பிரேக்கர்ஸ் சொல்லி நான் எப்பவும் சொல்லுவேன். இதுல எதுக்கு இந்த லா? அந்த லாவை மதிக்காதப்போ எந்த தவறுனால் செய்து கொண்டு போட்டும் குழந்தைங்களை எடுத்துட்டு போட்டும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணட்டும். அப்போ இதை விட ஒரு என்ன சொல்றது, பிரேக்கிங் த லாஸ் ஒன்லி இன் இந்தியா. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் பண்ண முடியும். வேற எந்த நாட்டிலும் இப்படி பண்ண முடியாது. அதனால மக்கள், ஒரு சில பெண்கள் எஸ்பெஷலி, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரு நபர் தன் பெண்டாட்டி குழந்தைங்களை விட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன கடமைகளை செய்யாம இன்னொட்டியோட ஒரு கூத்தியாவோட சுத்திட்டு இருக்கிறான். அவளை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு இதுன்னு ஸ்வேரிங் இன் செரமனில அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்ப அந்த பொண்டாட்டி அந்த குழந்தைங்கள் அங்கே இல்லை. அந்த அப்பா அம்மாவும் அதை என்கரேஜ் பண்றாங்க. அப்போ பதவிக்காக இவங்க எதுவும் செய்வார்களா என்றால் அதான் தெரியுது. நான் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சித்தர் ஆட்சி இந்த 2026 வராட்டி யார் யார் இந்த தீய சக்திகளுக்கு ஓட் போட்டீர்களும் இன்க்ளூடிங் தாவேக்கா, ஏன்னா அவங்க ஒரு பெரிய தூய சக்தி கிடையாது. ஏனென்றால் கடைசியில் யாரோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறாங்க? இந்த தீய சக்தியோட நின்ன கட்சிகளுடன். ஒரு ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஒரு ஆளை ஒரு மினிஸ்டர் ஆக்குனா இந்த நாடு எப்படி உருப்படும்? அவன் மார்டின் கொல்லைப்புறத்திலிருந்து நாட்டாட்சி பண்றதுக்கு வந்திருக்கிறான். இதுதான் நடக்க போகுது. நிறைய ஃபேமிலிஸ் இந்த குழந்தைங்கள் எல்லாம் உருப்படாம போகுது. அந்த டிசிப்ளின், அந்த கல்ச்சர் ஆஃப் விஜய், இந்த ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் இதெல்லாம் பெருசா இடம் பெற போகிறது. குழந்தைங்களோட பேச்சை கேட்டு இந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரெல்லாம் ஓட் போட்டீங்களா, நீங்கெல்லாம் உருப்படவே மாட்டீங்க. ஏனென்றால் இது நான் என் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்றால் கடவுள்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்கணும். நான் என் கடவுள்கிட்ட இவன் சிஎம்மா வரக்கூடாதுன்னு எவ்வளோ வேண்டிக்கிட்டேன். மை காட் சேஸ் கீதா, தீயவர்கள் வெளியே காட்டணும், அவங்களோட புத்தியை வெளியே கொண்டு வந்தாதான் இந்த மக்களுக்கும் ஒரு செருப்படியா இருக்கும். ஏனென்றால்
இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல் மந்திரி வந்து பதவியேற்று இருக்குது நேரு ஸ்டேடியத்தில். அங்கே வந்து ஒரு 9 மந்திரிகளையும் ஸ்வோன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப கேவலம் எதுன்னா, இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லோரும் அந்த எலெக்ஷன் டைமில் ஒவ்வொருத்தரையும் அசிங்கமாக பேசிட்டு, அவங்களோட ஊழல்களை பேசிவிட்டு மறுபடியும் அதே கட்சிகளுடன் போய் பிச்சை வாங்குறாங்க அவங்களோட ஆதரவுக்கு. இது ரொம்ப என்னன்னா, இந்த தாவேகா 108 சீட்டை ஜெயிச்சு என்னமோ பெரிய மக்களோட பேராதரவு வாங்கியிருக்காங்கன்னா கிடையாது. அந்த எலெக்ஷன் கண்டிப்பாக அமித்ஷாவுக்கும் இசிஐக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது. அவர்கள் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, இது உண்மை, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து அமித்ஷா புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இப்போ விஜய்க்கு அமித்ஷா தேவையில்லை ஆஸ் ஆஃப் நோ. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸும் வெக்கமில்லாதவர்கள், அவர்கள் யாரோட அலைன்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கிடையாது, உடனே வந்து தாவைக்காவுக்கு தாவுகிறார்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து இவங்க பதவி, இந்த பவருக்காக எதையும் செய்வார்கள், பிஏயும் திம்பார்கள். இதுதான் உண்மை. சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் கண்டிப்பா அந்த சூடு சொன்ன இல்லாத இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள், இவ்வளவு ஒரு பெரிய பேசும் கோட்பாடுடன் பேசும் அந்த நபர்கள், அவர்கள் போய் அந்த விஜய் என்ற ஒரு தீய சக்தியுடன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. மூன்றாவது, இந்த விசிகே அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் IUML சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா டெய்லி ஒவ்வொரு கதை வந்துட்டு இருந்துச்சு. அமமுகவோட எம்எல்ஏ எடுத்துட்டாங்க, இப்படி அப்படி. ஃபர்ஸ்ட், இந்த விஜயோட விக்டரியே ஒரு தவறான விக்டரி. ஏனென்றால் அவன் வந்து குழந்தைகளை பிளாக்மெயில் பண்ணி ஜெயிச்ச ஒரு விக்டரி தான் இது. ரெண்டாவது, அமித்ஷாவின் மேனிப்புலேஷன். அப்படி இருந்தும் அந்த 85%ல 35% அவனுக்கு விழுந்திருக்கு. அதுவும் உண்மையான பர்சன்டேஜ்னா யாருக்குமே தெரியாது, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கச்சு இந்த டிஎம்கே, ஏஐடிஎம்கே இவங்களுக்கும் ஒரு நல்ல செருப்படி கொடுத்துருக்காங்க மக்கள். ஏனென்றால் ஊழல்வாதிகளே மறுபடியும் வேட்பாளர்களையா போட்டு அவர்களுக்கும் ஒரு சிலர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் மக்களும் உத்தம புத்திரர்கள் கிடையாது. மக்கள் மேலேயும் நிறைய தவறு இருக்கிறது. இப்போ இந்த விஜயோட வேட்பாளர்களில் ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்ல எவ்வளவு பேருக்கு சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு தெரியாது யாருக்குமே. அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஜெயிச்ச நபர்கள் எவ்வளவு பேருக்கு கிரிமினல் கேசஸ் மற்ற கட்சியில் இருக்கும் கூட சரியா தெரியாது. இப்பேற்பட்டவர்களை எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க நாமினேஷனை அக்செப்ட் பண்றாங்க? எதுக்கு லா, எதுக்கு ரூல்? இப்போ அக்கார்டிங் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 2024 குழந்தைகளை அரசியலுக்கோ இல்லாட்டி இந்த கேம்பெயினிங்கோ கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாம்பே ஹைகோர்ட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலையில் எப்படி இந்த இசிஐ இந்த வேட்பாளரை நாமினேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கான்? அது பெரிய தவறு. ரெண்டாவது, the judges who are watching, அதில் வந்து ஜஸ்டிஸ் கிருபாகரன் பேசியிருந்தார். நீங்க தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணணும். நாங்கள் ஆக்டிவிஸ்ட் வந்து எங்களால் பெருசா செலவெல்லாம் பண்ண முடியாது. ஏனென்றால் எங்களுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது. நீங்க ஜட்ஜா இருக்கிறதால உங்களுக்கு இட்ஸ் இஸ் ஈஸி. அப்போ வந்து
எதுக்காக இந்த லா? அப்ப அந்த லாவை எடுத்துருங்க. சும்மா லாஸ் போட்டுட்டு அந்த லாஸையே இந்த யார் அதை இந்த லா மேக்கர்ஸ் அந்த லா பிரேக்கர்ஸ் சொல்லி நான் எப்பவும் சொல்லுவேன். இதுல எதுக்கு இந்த லா? அந்த லாவை மதிக்காதப்போ எந்த தவறுனால் செய்து கொண்டு போட்டும் குழந்தைங்களை எடுத்துட்டு போட்டும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணட்டும். அப்போ இதை விட ஒரு என்ன சொல்றது, பிரேக்கிங் த லாஸ் ஒன்லி இன் இந்தியா. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் பண்ண முடியும், வேற எந்த நாட்டிலையும் இப்படி பண்ண முடியாது. அதனால மக்கள், ஒரு சில பெண்கள் எஸ்பெஷலி, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரு நபர் தன் பெண்டாட்டி குழந்தைங்களை விட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன கடமைகளை செய்யாம இன்னொட்டியோட ஒரு கூத்தியாவோட சுத்திட்டு இருக்கிறான். அவளை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு இதுன்னு ஸ்வேரிங் இன் செரமனில அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்ப அந்த பொண்டாட்டி அந்த குழந்தைகள் அங்கே இல்லை. அந்த அப்பா அம்மாவும் அதை என்கரேஜ் பண்றாங்க. அப்போ பதவிக்காக இவங்க எதுவும் செய்வார்களா என்றால் அதான் தெரியுது. நான் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சித்தர் ஆட்சி இந்த 2026 வராட்டி யார் யார் இந்த தீய சக்திகளுக்கு ஓட் போட்டீர்களோ, இன்க்ளூடிங் தாவேக்கா, ஏன்னா அவங்க ஒரு பெரிய தூய சக்தி கிடையாது. ஏனென்றால் கடைசியில் யாரோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறாங்க? இந்த தீய சக்தியோட நின்ன கட்சிகளுடன். அதனால ஆல் த கட்சிஸ், அரசியல்வாதிகளும் எப்போதும் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு பிஸ்னஸ். ஒரு ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஒரு ஆளை ஒரு மினிஸ்டர் ஆக்குனா இந்த நாடு எப்படி உட்படும்? அவன் மார்டின் கொல்லைப்புறத்திலிருந்து நாட்டாட்சி பண்றதுக்கு வந்திருக்கிறான். இதுதான் நடக்க போகுது. நிறைய ஃபேமிலிஸ் இந்த குழந்தைங்கள் எல்லாம் உருப்படாம போகுது. அந்த டிசிப்ளின், அந்த கல்ச்சர் ஆஃப் விஜய், இந்த ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் இதெல்லாம் பெருசா இடம் பெற போகிறது. குழந்தைங்களோட பேச்சை கேட்டு இந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரெல்லாம் ஓட் போட்டீங்களா, நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. ஏனென்றால் இது நான் என் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்றால் கடவுள்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்கணும். நான் என் கடவுள்கிட்ட இவன் சிஎம்மா வரக்கூடாதுன்னு எவ்வளோ வேண்டிக்கிட்டேன். மை காட் சேஸ் கீதா, தீயவர்கள் வெளியே காட்டணும், அவங்களோட புத்தியை வெளியே கொண்டு வந்தாதான் இந்த மக்களுக்கும் ஒரு செருப்படியா இருக்கும். ஏனென்றால் பைத்தியக்காரத்தனமா ஒவ்வொருத்தரும் பேசுறான். அந்த விஜய் கொடுத்திருக்க அந்த மேனிஃபெஸ்டோ உறுதிகள் 2500 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடு. ஏன்னா ரொம்ப நல்லது, நாடு ரொம்ப செழிப்பா இருக்குது பாருங்க. ஆகியால நீங்க விஜய்க்கு அது கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த 2500 கிடைக்கும். வேலை இல்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு மாமா சீரு, தாய் மாமா சீரு, அண்ணன் சீரு இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இது எவ்வளவு நாள் இந்த கூத்து நடக்க போகுது என்று பார்க்கலாம். நான் சொன்னேன் பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் கஷ்டப்பட போறோம். இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் கொள்ளையடித்த காசை வைத்துக்கொண்டு அவங்கவுங்க குடும்பங்கள் நல்லா தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட போது யார் என்றால் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த ஓட் போட்ட பெண்கள் எல்லாம் ஒரு மமதையில, அந்த பசங்க நல்ல போதையில நீங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? ஒரு தீய சக்தியின் தலைவன், நீங்கள் அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஐயால கஷ்டம் வரப்போகுது, நாடு சீரழிய போகுது. நான் இந்த தமாஷாவை பார்ப்பேன். எனக்கு என்ன மிரட்டல் கொடுத்தாலும் நான் அதை பற்றி பயப்பட போறதில்லை. ஏனென்றால் என் கடவுள் என்னோட கீதா, எப்பனால் தப்பு நடந்தா நீ அதை தட்டி கேள். அதே மாதிரி மோடியும் அமித்ஷா இந்த விஜய் என்னும் ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் மேல தள்ளி அவனை ஜெயிக்க வச்சு இந்த பொய்யான ஒரு ஓட் பேங்கை காமிச்சு கண்டிப்பா 35% அந்த தாவேக்கு வந்திருந்தால் அப்ப 120 சீட் 125 சீட் வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு பொய் மாயை, ஒரு
மாயை கிரியேட் பண்றாங்க. அயல மக்கள் ஒரு பேராபத்து வரப்போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி தீய சக்திகளை தேர்ந்தெடுத்தது நீங்கள். அந்த கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார், நடந்தே தீரும். நீங்களே பார்ப்பீங்க வருங்காலங்களில் என்னெல்லாம் நடக்க போகுது என்று. நான் எப்பவும் யார் தப்பு செய்தாலும் அது தப்பு, நான் கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நான் பேசுவேன். டிஎம்கேக்கும் வேணும், அவங்க திமிர்ல ஆடிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ காணொலியில சொன்னேன், ஸ்டாலின், மாசு, இந்த மகேஷ் பொய்யாமலி, அதுக்கப்புறம் நிறைய மந்திரிஸ் நான் சொல்லியிருக்கேன், இவங்களெல்லாம் கேண்டிடேட்டா போடாதீங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூல் இதில் எவ்வளோ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மகேஷ், அதே மாதிரி மாசுவோட செக்ரட்டரிஸ். ஆனால் நீங்கள் என்னன்னு கூட கேட்கல. I'm supposed to be a known person in politics and பட் நாங்கள் சொல்கிற காணொலியை நீங்கள் கேட்காட்டி நீங்களும் நம்பணும் தேவையில்லை, கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் எவிடன்ஸ் காட்டியிருக்கோம். அதே மாதிரி அந்த சைட் அந்த இபிஎஸ் அவ்வளோ திமிரா பேசிட்டு தங்களோட தலைவி பற்றி எல்லாருமே மறந்துட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு தக்க பதில் என்னோட வாட் ஜெயலலிதா சேஸ், ஆத்மா இவங்கெல்லாம் தோக்க வேண்டியவங்க. நான் ஓரளவுக்கு தான் செய்திருக்கேன், இன்னும் நிறைய இவங்களே அழிக்க வேண்டும் என்று. அது என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ரீனா வேற ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி விஜய் ஒரு நல்லவன் சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது. இஃப் ஜெயலலிதா's ஆத்மா இஸ் திங்கிங் லைக் தட், ஜெயலலிதா இஸ் மேக்கிங் அ பிக் மிஸ்டேக். ஏனென்றால் அப்படித்தான் அவங்க அந்த தீய சக்தி சசிகலாவை வைத்துக்கொண்டு அழிந்தார். அதே மாதிரி இந்த விஜயை சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டை அழிக்காதீர்கள். தமிழ்நாடு ஒரு நல்ல ஸ்டேட், ஒரு வெல் டெவலப்ட் ஸ்டேட். இது ஒரு பெரிய குரங்கு கையில ஒரு பூமாலை கொடுத்த கதை. அதனால மக்கள் நீங்க கஷ்டப்படணும்னு விதி இருக்குது, கஷ்டப்பட்டுங்க. நன்றி.